நமது கோவில் நமது ஆண்டிபாலகர் திருக்கோவில் கும்பாபிஷேகத்திற்காக வருகை தந்திருக்கும் நமது சுவாமி ஐயா சுந்தரேஸ்வர சர்மா அவர்களையும் கிருஷ்ணமூர்த்தி சாமி அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். அவர்கள் தான் நமது கும்பாபிஷேகத்திற்கான எல்லா பூஜைகளையும் நடத்த போகிறார்கள். ஸோ அவர்களை வருக வருக என வரவேற்று நமது கிராமத்தின் சார்பாக அவர்களை வரவேற்று பொன்னாடை போர்த்தப்படுகிறது. வெற்றிவேல் முருகனுக்கு. இன்னும் சத்தமா சொல்லணும். நீங்க சொல்றது என் காதலே கேட்கல, முருகருக்கு கேட்கணும். திருச்செந்தூர்லேருந்து மயில் வாகனம் மேல வந்துட்டு இருக்காரு. விசாகனை வணங்கினால் விசா இல்லாமையே எல்லா நாட்டுக்கும் நீங்களும் போகலாம். அதனால எல்லாரும் நீங்க சத்தமா சொல்லணும். மயில் வாகனனை இங்க கூப்பிடணும். திருச்செந்தூர் முருகனே ஆண்டி பாலகர் இங்க குழந்தையா உட்காந்துருக்காரு, அவர் காதல விழணும். எல்லாரும் சொல்லுங்க, வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, சக்திவேல் முருகனுக்கு, ஆண்டி பாலகர் முருகருக்கு. மெய்யன்பர்களே, ஆன்மீக செல்வர்களே, எல்லாம் வல்ல இறைவன் திருவருளாலும் குருவருளாலும் கருணையே உருவான கண்கண்ட தெய்வமாக நம்மளுடைய குலத்தை எல்லாம் காத்து ரட்சிக்கக்கூடியவர் ஆண்டி பாலகர் முருகப்பெருமான். அவருடைய இந்த திருக்குடமுழக்கு நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழாவிலே மிக சீரம் சிறப்புமாக நாளைய தினம் காலையிலே விநாயகர் வழிபாடுடன் நடைபெற இருக்கிறது. அனைவரும் சரியாக 6 மணி அளவிலே கோவிலுக்கு வளாகத்திலே அனைவரும் ஒன்று கூடி விநாயகர் வழிபாடை வணங்குவோம். நமக்கு வந்த வினையும் வரக்கூடிய வினையும் வேறறுக்க வல்ல விநாயகர் பெருமானுடைய அனுகிரகத்தை வேண்டி நாளைய தினம் பத்திரிகையிலே குறிப்பிட்டபடி கணபதி ஹோமம், பில்லி சூன்யம், ஆபிஜாரம், கந்திருஷ்டி முதலான தோஷங்களை நிவர்த்தி செய்வதற்காக மகா சுதர்சன யாகம் உங்கள் அனைவரது இல்லத்திலேயும் இருக்கக்கூடிய எல்லா திருத்தங்களும் இன்னி இரவோடு போச்சு. நாளை காலையிலேருந்து எடுக்க அள்ளள்ள குறையாத செல்வத்தை ஆண்டி பாலகர் கொடுக்க போகிறார். அதற்காக குபேரலட்சுமி யாகம், அனைவரது ஜாதகம் தோஷம், குடும்ப தோஷம், ஜாதக தோஷம் எல்லாமே இன்னியோட போச்சு. நாளை காலையிலேருந்து இனி வரக்கூடிய காலங்கள் வசந்த காலமாக இருக்க போகிறது. நவநாயகர்களையும் வணங்கும் வண்ணமாக நவக்கிரக வேள்விகள் எல்லாம் நாளைய தினம் காலையிலே நடைபெற இருக்கிறது. எல்லாரும் இசை மழையில நினைச்சிட்டு இருக்கீங்க, தலையை தோட்டிட்டு தான் வீட்டுக்கு போகணும். அந்த அளவுக்கு நம்மளுடைய நம்மளுடைய இந்த இசை கலைஞர்கள் உங்க எல்லாரையும் பக்தி பரவசத்துல நாளைக்கு முன்னாடியே இன்னைக்கே உங்களுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. நாங்க செய்ய வேண்டிய அந்த பூஜைகள் புனஸ்காரங்களோடு சேர்ந்து நீங்களும் அனைவரும் ஒன்று கூடி இந்த கும்பாபிஷேகத்தை மிக சீரம் சிறப்புமாக மற்ற 3 தினங்கள், நாளை மறுதினம், அதற்கு மறுநாள் கும்பாபிஷேகம் வரையிலே மற்ற எல்லா வேலையிலும் நீங்க விட்டுட்டு, தாய்மார்கள்லாம் கஷ்டப்படக்கூடாதுன்னு 3 வேளையும், ஏன்னா நீங்க அடுப்பையே பற்ற வைக்க கூடாது. அதுக்காக தான் இங்க அன்னதானங்கள்லாம் ஏற்பாடு செய்திருக்காங்க. ஏன்னா நீங்க எல்லா மக்களும் இந்த ஆண்டி பாலகர் முருகப்பெருமானுடைய திருவடியை சிக்கன பிடித்தேன் தண்டிடு வரம் எனக்கு என்று அவரை சிக்கன பிடித்து கொள்ள வேண்டும். இனி இந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்காது. அதனால எல்லாரும் காலையில 6 மணிக்கே குளிச்சு சுத்தபத்தமா நம்மளுடைய கலாச்சார உடையில வர வேணும். முக்கியமா இந்த பேண்ட் ஷர்ட் இதெல்லாம் நம்மளுடைய உடை இல்லை. கலாச்சார உடை, வேஷ்டி, ஆண்கள் வேட்டி சட்டை துண்டு, பெண்கள் தாய்மார்கள் எல்லாம் சேலை கட்டிட்டு மங்களகரமா வரணும். ஏன் அப்படின்னா மூதாதையர்கள் சொன்னது ஒன்றும் சாதாரணமாக சொல்லலை. நீங்க நம்ம பேண்ட் ஷர்ட் அப்படிலாம் அந்த துணியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குறுக்க மறுக்க கட் பண்ணி ஒட்டி கட்டியெல்லாம் கொண்டு வச்சிருக்கக்கூடிய துணி தான் அந்த தனி நம்மளுடைய பேண்ட் ஷர்ட்லாம். ஆனால் வேட்டியோ சேலையோ தறி நெஞ்சதுலேருந்து முழுமையாக இருக்கும். அந்த துணிக்கு தான் விண்ணிலேந்து வரக்கூடிய இந்த மந்திர சக்தி. நம்ம யாகசாலையை பாருங்க, திருச்செந்தூர் மாதிரியே, நம்ம திருச்செந்தூர் கும்பாபிஷேகம் மாதிரியே யாகசாலையெல்லாம் அப்படி பிரம்மாண்டமா இங்கேருந்து பார்க்கும்போது தங்கத்துல ஜொலிக்குது. அப்படியே இந்த சக்திகள் எல்லாம் நம்ம ஏத்துக்கணும்னா அதுக்கு தகுந்தவாறு நம்மளுடைய உடல், உள்ளம், உடைமை அனைத்தும் அதற்கு தயாராக இருக்கணும். அதனாலதான் தெரி நெஞ்சதுலேருந்து வேஷ்டி சேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா முழுமையாக இருக்கும். ஆனா பேண்ட் ஷர்ட் அதெல்லாம் குறை சொல்லலைனா அது நம்ம பூஜைக்கு ஏற்ற துணி இல்லை. அதனால நம்ம கலாச்சார உடையில வரும்போது விண்டிலேந்து வரக்கூடிய காஸ்மிக் ரைஸ், இந்த சக்திகள் எல்லாம் ஒன்று தேர நமக்கு திரண்டு நமக்கு
நம்மளுடைய ஊன் உருக, உயிர் உருக, மனம் உருக, முருகா முருகா என்று வணங்கும் போது முருகர் ஆண்டி பாலகர். பாலகர்னா என்ன? குழந்தை. நம்மெல்லாம் யாரு? முருகருடைய ஆண்டி பாலகருடைய சொந்தம். எதுக்காக இங்க கூடியிருக்கோம்? ஆண்டி பாலகர்களுக்காக கூடியிருக்கோம். நம்ம எல்லாரும் என்ன? ஆண்டி பாலகருடைய இரத்த சொந்தம். அதனால எல்லாரும் இங்க வந்திருந்து இந்த 3 தினங்கள் மற்ற வேலைகள்லாம் போட்டுட்டு நான் பெரியவன் நீ பெரியவன்லாம் இல்லை, இந்த சன்னதிக்கு வந்தாச்சுன்னா எல்லார் மடியிலையும் அந்த ஆண்டி பாலகர் தவழ போகிறார். அதனால நீங்க எல்லாரும் வந்து கும்பாபிஷேகத்துல முழுமையாக உங்களை ஈடுபடுத்தி கொண்டு இம்மை மறுமை வீடு பேறு என்று சொல்லக்கூடிய 16 செல்வங்களோடு பெருவாழ் வாழ வேண்டும் என்று உங்களிடத்திலே வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய ஆச்சாரிய பெருமக்கள் சார்பாக, ஆலயத்தினுடைய நிர்வாகத்தினர் அனைவரது சார்பாகவும், என்னுடைய இனிய நண்பர் சுரேந்திரன் ஐயா அவர்கள் சார்பாகவும் உங்கள் அனைவரையும் வருக வருக. கோவிலுக்கு பொதுவாக வருக வருக சொல்லக்கூடாது, நீங்களா வரணும். ஆனால் வருக வருகன்னு கூப்பிடுறது எதுக்காக? ஆண்டி பாலகர்கள் நீங்க தூக்கி அப்படி தோல்ல வச்சுக்கணும். அப்படி உங்க மேல ஏறணும்னா அவர் பக்தியை அவர்கிட்ட செலுத்தணும். அதனால எல்லாரும் மறுபடியும் ஒரு தடவை சொல்லுங்க, வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, சக்திவேல் முருகனுக்கு. ரொம்ப நன்றி. நாளை மீண்டும் சந்திப்போம் பூஜையில். அதிகாரிகள் எஸ்.ஏ. தினகரன் சார் அவர்கள் மேடைக்கு வருமாறு கிராமத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்புக்கு தந்த காவல்துறை அதிகாரிகளுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் எங்களது கிராமத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அசோக் ராஜா அதிகாரி அவர்களையும், காவல்துறை அதிகாரிகள் அவர்களையும், அசோக் சார் அதிகாரி காவல்துறை அதிகாரிகளையும், தினகரன் சார் அதிகாரிகள் அவர்களையும் மேடைக்கு வருகுமாறு கிராமத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். சரி, சிறப்பாக இந்த இசை நிகழ்ச்சி நம்மளுக்காக நடத்தி கொண்டிருக்கும் சோலை இசைக்குழுவின் இயக்குனரும் சிறப்பான பாடகருமான அன்பு அண்ணன் சோலை அவர்களுக்கு நம்முடைய விழா கமிட்டியின் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்க நல்ல ஒரு உற்சாகமான கைதட்டல் எல்லாரும் சேர்ந்து கொடுத்துடலாம். ஒரு போட்டோ எடுத்துங்கப்பா. தலை ஓனருக்கு பாங்க என்ன இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்படுத்தி கொடுத்த அன்புக்குரிய மாமா அம்மன் டைல்ஸ் கம்பெனி சந்துரு மாமா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை பொருத்தப்படுகிறது. மாமா ரகு அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக
பொன்னாடைப்படுத்தப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியை அருமையாக ஏற்பாடு படுத்தி கொடுத்த அன்பு உள்ளங்கள் மாமா அவர்களுக்கு நன்றி நன்றி. சிறப்பு விருந்தினர் அர்ஷினி நேத்ரா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக சால்வை அளிக்கப்படுகிறது. நல்ல ஒரு கைதல் கொடுத்த எல்லாரும் சேர்ந்து. அடுத்ததாக ஜீ தமிழ் சரிகமபா புகழ் நாகார்ஜுனா அவர்களுக்கு பொன்னாடைப்படுத்தி அறிவிக்கப்படுகிறது. நல்ல எல்லாம் சேர்ந்து ஒரு உற்சாகமான கைதட்டால். அடுத்ததாக நம்முடைய சரிகமபா புகழ் நம்முடைய சரண் அவர்கள் இதோ நல்ல ஒரு கைதட்டல் கொடுத்தல எல்லாம் சேர்ந்து. ரோஜா ரோஜா ஒரு 4 வரி பாடணும்னு சொல்லியிருக்கீங்க. விழா கமிட்டியிலேருந்து ஃபுல் சாங்கே பாடுவார். டோன்ட் வரி, கண்டிப்பாக அது ஜீ தமிழில் பாடின அந்த பாட்டை கண்டிப்பாக பாடுவார். அடுத்ததாக வந்து நம்முடைய நாகார்ஜுனா வந்து ஒரு சூப்பரான முருகன் பாட்டு கொடுத்துட்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்வார். எப்படி கோர்த்து விட்டோம். நானும் அன்பு தம்பி ஸ்ரீபன் எங்கப்பா நிகழ்ச்சி தொகுப்பாளர் ஆக்கிட்டீங்களா? பாடகர்ல டான்ஸர்லேருந்து பாடகர்லேருந்து தொகுப்பாளர். நன்றிங்க. எக்கச்சக்க பட்டம் கொடுத்து வச்சிருக்காங்க. எங்களை அன்போடு அழைத்து வந்த சோலை அண்ணார் அவர்களுக்கும் எங்களுடைய இயக்குனர் எங்களின் இயக்குனர் கார்த்திகை அவர்களுக்கும் இந்த தருணத்தில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்கய்யா. உங்கள் சார்பாக அந்த பொன்னாடியை வாங்கிக்கிறோம். போதுக்கா துண்டு கொடுத்து என்ன நீங்க நான் அதை தோட்டிக்கிறதுக்கா எல்லாம் ஓகே. துண்டு துண்டா கொடுத்துருக்கீங்க. என் போர்வை கொடுக்க சொல்லுமா? போடாதே. ஓகே, நம்மளுடைய சரண் அவர்களுடைய குரலில் அந்த பாட்டு கேட்டிருக்காங்க. ஜீ தமிழை பார்த்து நிறைய ஃபேன்ஸ் இங்கே வந்திருக்காங்க. எத்தனை பேர் அந்த பாட்டு வேணும்னு ஆசைப்படுறீங்க? சவுண்டு கொடுங்க, சவுண்டு. ஓகே, அந்த பாட்டு எஸ். நம்மளுடைய சலோமி அவர்களுக்கு நம்முடைய குழுவின் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறார்கள். வாங்க மாமா, இப்படி வாமா, சந்துக்குள்ள பூந்து வா. நல்ல ஒரு கைதட்டல் கொடுத்துருங்க சலோமிக்கு. நன்றிங்க. அடக்கப்பா. ஸோ நம்மளுடைய இசைக்குழுவின் பாடகி, எங்களுடைய ஆஸ்தான பாடகி நம்மளுடைய விமலாக்கா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. சார் ரோஜா ரோஜா அப்படி எடுத்து செட் பண்ணிக்கோங்க. ரோஜா ரோஜா. அடுத்ததாக எங்களுடைய அருமை அண்ணி நிர்மலா அவர்கள். ஆமாடா மதினிடா, மதினியை விட்டு கொடுக்க கூடாது. அண்ணி இலக்கம் ஒத்த ரோசா தான். ரோசா ரோசா பாட்டு ரோஜா ரோஜா அந்த பாட்டு கேட்கிறாங்க. மதினி அவர்கள் என் ஞாபகார்த்தமாக வைத்துக் கொள்வார். அடுத்ததாக கேரளாவில் இருந்து வருகை தந்திருக்கும் பாடகிகள் நவ்யா அண்ட் ஆஞ்சலி அவர்கள் இருவருக்கும் ஒர்லி, ரெண்ட்லி, மூன்லி, நாலி, ஆஞ்சலி. நல்ல ஒரு கைதல் கொடுங்க. கேரளா பிள்ளைங்க நீங்கள் தான் உற்சாகப்படுத்தணும். தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாங்க பாருங்கள். ஒரே போல் ஹேர் ஸ்டைலு, ஒரே கடையில் வாங்கின தையல் மிஷினு, ட்ரெஸ்ஸு, செம்ம ஃபிட்டிங், அவுட்ஃபிட் சூப்பர்யா. அடுத்ததாக எல்லாம் வந்துருச்சுப்பா. எங்கள் அப்பா, அருமை அப்பா ஆயை பொன்னரசையா அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படுகிறது. அப்பாவுக்கு மட்டும் சூப்பர் பொன்னாடை வருது பாரு, வச்சிருக்காங்க உள்ள. முருகன் பாட்டு பாடினார்ப்பா குடும்பம் அப்படின்னு. நல்ல ஒரு கைதட்டல். எங்களின் வழிகாட்டி அன்பு ஐயா அவர்கள், அன்பு நண்பர் குணா, பாடகர் குணா அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படுகிறது. வாங்க தம்பி, சீக்கிரம் வாங்க, செம ஸ்பீடாக வாங்க. நல்ல ஒரு கைதட்டல் கொடுத்துடலாம். உங்களை குட்டீஸ் உங்களெல்லாம் டான்ஸ் ஆட வச்சார்ல. ஓகே, இப்போ ரோஜா ரோஜா பாட்டு கேட்கறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? ஓகே, எங்க இசைக்குழு ஒரு சின்ன அறிமுகம். அதுக்கு முன்பதாக எங்களது இசைக்குழுவின் கீபோர்டிஸ்ட் அருமை ஐயா கார்த்தி ஐயா அவர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான கைதட்டல். எங்களது இசைக்குழுவின் ஆஸ்தான கீபோர்டிஸ்ட் அன்பு அண்ணன் முத்துராமண்ணா அவர்களுக்கும் நல்ல ஒரு உற்சாகமான கைதட்டல். எங்களது இசைக்குழுவின் பேஸ் கிட்டாரிஸ்ட் அன்பு அண்ணன் எடிசன் அண்ணார் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படுகிறது. நேரமின்மை காரணத்தினால அப்படி டக்கு டக்குன்னு அடுத்தடுத்து டக்கு டக்குன்னு கொடுத்துட்டு போயிடலாம். அந்த பாட்டு உண்டு, கண்டிப்பா உண்டு. ஓகே, நம்மளது ஃப்ளூட்டிஸ்ட்
சுமன் அவர்களுக்கு பின்னாடி படுத்தி கவனிக்கப்படுகிறது. நம்முடைய அருமை அண்ணார் ரிதம் பிளேயர் சதீஷ் அண்ணார் அவர்களுக்கு பின்னாடி படுத்தி கவனிக்கப்படுகிறது. ரிதம் பிளேயர் ஆமாம், எங்கள் அன்பு ஐயா தபேலா கலைஞர் கோவையிலிருந்து வருகை தந்திருக்கும். நாங்களே போட்டுறியா தபலிஸ்ட் கார்த்திக் அவர்களுக்கும் அருமை தபலிஸ்ட் தம்பி ஆளும் முன்னாடி பதிவு அண்ணே நான் உங்களுக்கு வச்சு வந்துட்டேன். எங்களுடைய ரிதம் பிளேயர் அன்பு அண்ணன் திண்டுக்கல்ல இருந்து வருகை தந்திருக்கும் அண்ணா ராஜண்ணன் மீசியை எடுத்துட்டு மன்சூரியா மாதிரி வந்திருக்காரு பத்தியா. அடுத்த படத்தில் வில்லன் நடிக்கிறார். அண்ணன் அவர்களுக்கு ஸ்பெஷல் துண்டு எனக்கு போட்டதுக்கு நான் தான் மாடி ஒன்னெல்லாம் கூப்பிட்டு வந்து பாக்ஸிங் விட்டோம் பார்த்தியா. லாஸ்ட் ஒரு சாங்